என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டேன். யாராச்சும் பார்க்கலன்னா அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், என்டிகேவோட தோல்வியை பற்றி என்ன, எப்படி அடுத்த கட்ட எப்படி நம்ம நகர போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தனியாக போடணும் என்டிகேக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. என்டிகேவோட லாஸ் ஓப்பனாக சொல்லணும்னா வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓரளவு வந்து என்னன்னா, முன்ன விட நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்ன விட வந்து சோஷியல் மீடியாலே ஆகட்டும், இல்லை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எப்பவும் போல நம்மளை காட்டல. பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் நியூட்ரலான நிறைய பேர் கூட வந்து நாம் தமிழர் கட்சிக்காகவும் நிறைய ரீல்ஸ் ஆகட்டும், ஏகப்பட்ட பேர் வந்து சீமானனுக்கு சப்போர்ட் பண்ணதாகட்டும், ஐடியாலஜியை பேசினதாகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, இந்த தடவை வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து 8% கண்டிப்பாக வந்து தக்க வச்சுப்போம், அந்த அளவுக்குலாம் நம்ம ஓட்டு வந்து போவாது அப்படின்ற மாதிரி தான் நான் நம்பினேன். அதுவும் மாநாடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இறங்க மாட்டோம், ஏறிட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி நான் நம்பினேன். பட் ஆனால் ரிசல்ட் அன்னைக்கு பார்க்கும்போது சுத்தமாக என்ன சொல்கிறதுனே தெரியல. நிறைய தொகுதியில் வந்து ரொம்ப அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணாமல் அந்த மாதிரிலாம். இந்த லெவல் மோசமாக என்டிகே பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதாவது சொன்னால் வந்து வழக்கம் போல் என்னடா நீங்கள் ஓட்டு வாங்கிறதுக்கு இப்படிலாம் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு மாறா வந்து சில தொகுதியில் வந்து கன்னியாகுமரிலாம் வந்து அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு மக்கள்கிட்டையும் சரி, எது பொதுவான ஆளுங்கிட்டையும் சரி. பட் ஆனால் அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கன்னியாகுமரியில வந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. கோவை தெற்குலலாம் வந்து பேரறிவாளன் பிரச்சாரம் பண்ணதுக்கு வெறும் 5041 ஓட்டு தான் அந்த தொகுதியில வந்து பதிவாயிருக்கு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஓட்டு ரெஜிஸ்டர் ஆகுமான்றது இது தேர்தல் எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரி நடந்துச்சுன்ற விஷயத்துக்குலாம் நான் போக விரும்பல. ஸோ எல்லாரும் சொல்றது போல கடைசியா வந்து என்னன்னா மக்கள் தீர்ப்பு, இதுக்கு மேல நம்ம எதுவும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, போன எலெக்ஷன்ல 8% வாங்கினீங்க, அப்பெல்லாம் எதுவும் நடக்கலையா அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பானுங்க. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், 4% வந்து கம்மியாக இருக்கும். என்ன சொல்றது, எப்பவுமே ஒரு கிராஃப் வந்து மேலேயே போயிட்டு இருக்க முடியாது இல்லையா. நாம் தமிழருக்கு மட்டும்தான் வந்து கிராஃப் வந்து மேலேயே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு டிப்பு, இதை வந்து ஒரு டிராபேக்கா எடுத்து ஒரு 2 நாள் ஏன் இந்த வீடியோ போடுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து என்ன சொல்றது, நம்ம வேற ரொம்ப எமோஷ்னலான ஆளா, ஏதாவது ஒன்று பேசும்போது டப்புன்னு ஏதாவது கண்ணுல இருந்து தண்ணி கிண்ணி ஏதாவது வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு. ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணல. சில பேர்லாம் எனக்கு கலாய்ச்சானுங்க, நீ போடுற வீடியோவுக்கு 10 வியூஸ் தான் வருது, அதுக்கு போயிட்டு எதுக்கு இவ்வளோ சீனை போட்ட அப்படின்ற மாதிரி கலாய்ச்சானுங்க. நான் போடுற வீடியோவுக்கு 10 வியூஸ் வருதோ 20 வியூஸ் வருதோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் நாளை பின்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு என் பொண்ணு என்னோட சேனல்ல பார்த்துட்டு அப்பா இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு, பரவாயில்ல, தற்கூரி மாதிரி சினிமாக்காரனுக்கு ஓட்டு போடல, அப்பா வந்து ஒரு ஐடியாலஜிக்காக நின்னாரு அப்படின்ற மாதிரி என் பொண்ணு பார்த்து அவளுக்கு சந்தோஷப்பட்டா போதும். மற்றபடி 100 பேர் பார்த்தா என்ன, 1000 பேர் பார்த்தா என்ன, 10,000 பேர் பார்த்தா என்ன, அதுக்காகலாம் வீடியோ போடல. என்னோட கருத்து என்னன்றது நான் சொல்றதுக்காக தான் நான் ஒரு மீடியமாக யூஸ் பண்றேனே தவிர இது வந்து பெருசாக ஒன்றும் பயங்கரமா பார்த்து. இப்போ சில பேர்லாம் வீடியோ பார்த்து 1,00,000 பேர்லாம் பார்த்தானுங்க, என்னாச்சு நாம் தமிழர் ஓட்டு விழுந்துச்சான்னு. அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை எனக்கு எவ்வளோ வியூஸ் போகுது அந்த பிரச்சனைலாம் எனக்கு எதுவும் இல்லை. என்னன்னா இந்த அளவுக்கு ஒரு மக்கள் அறியாமையில் இருக்காங்களே அப்படின்றது தான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம எதுவும் பண்ணல, நம்ம பெருசாலாம் எதுவும் நாம் தமிழர் கட்சிக்காக எனக்கும் கலப்பணி செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஆசைலாம் இருந்துச்சு. பட் ஆனால் நம்மளோட சுச்சுவேஷன்ன்றது நம்மளால அது பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும்போது, அதுக்கெல்லாம் நம்ம பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது என்டிகே கேடஸ் இருக்காங்களா, அவங்களோட உழைப்பு தான் நினைச்சு பார்க்கும்போது தான் எனக்கு என்ன சொல்றது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குற மாதிரி வருது. ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்காங்க பசங்க.
பெரியவர்கள் ஆகட்டும், இடுமாவனம் கார்த்தி ஆகட்டும், நான் வந்து சில பேர்லாம் சொல்றேன், ஹிம்லர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹுசைன் ஆகட்டும், இந்த மாதிரி பசங்களாம் வந்து 2 மாசம் 3 மாசம் அவங்களோட வேலையை விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம நெட்ரிகன் யூடியூப் சேனல்ல அவர் மகிழன் ஆகட்டும், அவர்லாம் வந்து 2 மாசம் சேனலே ரன் பண்ணாம, அவரோட சோர்ஸே அதான், அவரோட இன்கம் சோர்ஸே அந்த சேனல் மட்டும்தான். மிஞ்சி போனா அந்த சேனல்ல அவருக்கு எவ்வளவு வந்துருக்கும், ஒரு 20,000 30,000 எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் பேமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அவரோட சேனல் போற வியூஸ்க்கு அவ்வளவுதான் பேமெண்ட் வரும். மேக்ஸிமம் ஒரு 20 to 30,000 வந்தாலே பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு பேமெண்ட்டை கூட விட்டுட்டு அண்ணா வந்து சோளிங்கர் தொகுதியில கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணான்றதுக்காக ஒரு 2 மாசம் 3 மாசம் அந்த தொகுதியிலே சுத்தி சுத்தி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசி புரிய வச்சு அவங்களோட மேனிஃபெஸ்டோவை காட்டி அவங்களாம் கஷ்டப்படும் போது எனக்கு அதுக்கான ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட தகுந்த ஒரு வாக்கு சதவீதத்தை கூட இந்த மக்கள் தரலையே அப்படின்னு நினைக்கும் போது தான் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் சில பேர் கலாய்ச்சிருந்தானுங்க, ரிசல்ட் வர அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம என்டிகே பர்சன்களுக்கு தான் அது புரியும். என்ன உங்க கவுண்ட் 0லயே இருக்கு, உங்களது ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் கேலி கிண்டல்கள்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆக்சுவலா பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப புதுசுலாம் இல்லவே இல்லை. ஏன்னா 2019 ரிசல்ட்டை ஃபாலோ பண்றேன். அந்த 0ன்றது எனக்கு புதுசுலாம் கிடையாது, எப்பவுமே அது 0ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன்றா வந்து எடுத்த எலெக்ஷன்லேயே வந்துட்டீங்களே, அதனால உங்களுக்கு அந்த வழியெல்லாம் என்னன்னு தெரியாது. நேற்று ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0ன்றதுக்காகலாம் நான் வருத்தப்பட்டதே கிடையாது. நான் எப்பவுமே ஒரு சில வன்மம் பிடிச்சவனுங்களாம் என்கிட்ட கேட்டானுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லை, ரிசல்ட்டுக்கு முன்னாடி கேட்டானுங்க, நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுருந்தானுங்க. அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் 8% வந்து கிராஸ் பண்ணும், 0 seats அப்படின்றத நான் ஓப்பனா சொல்லிடுவேன். அதுக்காக எனக்கு எந்த இதுவும் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது தெரியும். ஒரு 30 to 35% மேல வாங்கினா மட்டும்தான் ஒரு தொகுதியில ஒரு கேண்டிடேட் ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும்போது ஏகப்பட்ட கேஸ்ட், அப்புறம் பணம், அதுக்கப்புறம் நடுவில் இந்த சினிமா, இதெல்லாம் தாண்டி ஒரு தொகுதியில 35% மக்கள் தமிழ் தேசத்துக்காக ஓட்டு போடுற சுச்சுவேஷன் இன்னும் வரல தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்கலா யாரும் வந்து மாறல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கே தெரியும், ஸோ ஒரு தொகுதி ஜெயிக்கிறது கூட கஷ்டம் அப்படின்ற மாதிரி தெரியும். பட் ஆனால் கன்னியாகுமரியில மட்டும் ஒரு 2-3 சீட் வந்துருமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹோப் தான் இருந்துச்சு. பட் மற்றபடி வந்து எனக்கு 0ல தான் இருக்கும்ன்றது எனக்கும் தெரியும். பட் ஓட் பர்சன்டேஜ் நான் நல்லா வரும் அப்படின்றத எதிர்பார்த்தேன். பட் அதுவும் இந்த மக்கள்னால ரெகனைஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல தான் சொன்னல, மொக்க காமெடியாக ஒன்று போட்டுருந்தானுங்க, என்ன உங்களுக்கு நாளைக்கு தான் என்ன பண்ணலாம், இன்னும் என்ன இல்லையா அப்படின்ற மாதிரி. அதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல, பதில் சொல்றதுன்னு தெரியல. சரிடா, ஆமா என்னல தோத்துட்டோம், என்ன பண்ணலான்ற இதுக்கெல்லாம் நான் பதில் வந்து எப்படி சொல்றது, ஒரு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா சொல்றேன். இப்போ என்ன ஆடணுமோ ஆடுங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். எவ்வளவு ஆடணுமோ ஆடிக்கோங்க. ஆனா எவன்லாம் ஓட்டு போட்டீங்களோ அவன் வாயிலே வந்து இந்த ஆட்சியை பத்தி கேவலமா பேசுற டைம் வரும். அப்போ சும்மாலாம் விட மாட்டேன். இப்போ என்ன எந்த அளவு சில பேர்லாம் வந்து ஸ்டோரி வைக்கிறதாகட்டும், ஸ்டேட்டஸ் வைக்கிறதாகட்டும், எல்லாத்துக்கும் நான் வந்து ஓகே, என்னோட டெஃபிட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து இதுதான் தோத்துட்டேன், எல்லாம் ஒத்துக்கிறேன். பட் ஆனா வாழ்க்கை ஒரு வட்டம்னு உங்களாலே சொல்லியிருக்காரு இல்லையா, வட்டம் தான் கண்டிப்பா நடக்கும் பாருங்க. அதுவும் சரி, ஓகே, இப்போ வந்து 4% ஓட்டு வாங்கியிருக்கோம். ஆனா அந்த 20 லட்சம் மக்களுக்கு நான் வந்து என்ன சொல்றது, ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். பயங்கரமான ஒரு அந்த 20 லட்சம் ஓட்டுன்றது நான் எப்படின்னு நான் பாக்குறேன்னா, ஒரு பேரறிவாளன் சொன்னார் இல்லையா, தாய்ப்பாலுக்கு சமமான ஒரு தூய்மையான ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த மாதிரி தான் அந்த 20 லட்சம் ஓட்டை பாக்குறேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ரூலிங் பார்ட்டி, இன்னொரு பக்கம் வந்து ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் பார்ட்டி, அது பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பயங்கரமான ஒரு திரை கவர்ச்சி, இதெல்லாம் மீறி அந்த பேலட் பாக்ஸ்ல விவசாயி சின்னத்தை தேடி ஒரு 20 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்கீங்க பாத்தீங்களா.
அதுக்கு உங்களை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். என்னதான் சொன்னா அது வந்து 5 லட்சமா இருந்தாலும் சரி, 10 லட்சமா இருந்தாலும் சரி, 15 லட்சமா இருந்தாலும் சரி, 20 லட்சமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இருக்காது. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த அந்த ஓட்டு போட்டு வந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது கிடைக்கவே கிடைக்காது. அது ஏன்னா நாம் தமிழர் ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தனுக்கும் அது ஃபீல் பண்ணியிருப்பான்னு நான் நம்புறேன். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க எந்த தப்பும் நீங்க பண்ணல. ஏன்னா ஓட்டுல நீங்க எந்த தப்பும் பண்ணலன்ற ஒரு குற்றணர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நீங்க வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஓட்டு போட்டு வந்துடுறீங்க. ஸோ அதுக்காக நீங்க கவலையே படாதீங்க. அந்த 20 லட்சம் மக்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அதுக்கப்புறம் நேற்று நான் வாட்ஸ்அப்ல சில ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தேன். போதும், என்டிகே ஆளுங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, போதும் நம்ம வந்து இந்த மக்களுக்காக போராடினது, இந்த மழை வந்தா, புயல் அடிச்சா, அதுக்கப்புறம் ஏதாவது வீட்டை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்க வந்தா, பாலம் கட்ட வந்தா, பாலத்துக்காக நிலத்தை ஆக்கிரமிக்க வந்தா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மக்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து முக்கியமா வந்து ஆசிரியர்கள் போராட்டமாகட்டும், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், எல்லாத்துக்கும் வந்து சீமான் அண்ணன் வரணும். சும்மா மீடியா அட்டென்ஷனுக்காக மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது பச்சையா தெரிஞ்சிச்சு இந்த எலெக்ஷன்ல. இந்த யாருக்குமே வந்து என்ன சொல்றது, ஒரு நன்றி உணர்ச்சியே இல்லாம பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மழை வந்தா, புயல் அடிச்சா மட்டும் நாம் தமிழரோட பசங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த குருதி கொடை பாசறை, இதெல்லாம் வந்து போதும். கொஞ்ச நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போமே, எதுவும் வேணாம். நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு வந்து ஏடிஎம்கே மாதிரி சைலண்டா இருப்போம். கடைசியில ஒரு வருஷத்துல மட்டும் நம்ம பாலிடிக்ஸ் பண்ணா போதும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஏன்னா இவங்களுக்காக எதுக்கு நம்ம போராடணும்? கன்னியாகுமரியில டன்னா வந்து மலையில எடுத்துன்னு போறான். இன்னும் ஒரு 100 மலையை உடைச்சி எடுத்துன்னு போய் கேரளாவுக்கு விட்டா கூட இவங்களுக்கு எல்லாம் புத்தியே வராது. அதுக்காக நம்மளோட நாம் தமிழர் கட்சியோட உயிர் கூட போயிருக்கு, அந்த மலையை தடுத்து நிறுத்தினதுக்காக. எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு இந்த மக்களுக்காக, நன்றி கட்ட மக்களுக்காக எதுக்கு கஷ்டப்படணும்? வேணாம், போதும். எவன் ப்ரொடெஸ்ட் பண்றானோ பண்ணட்டும். எவனும் பண்ண போறது இல்லை, இந்த மக்களுக்காக எவனும் நிக்க போறதும் இல்லை. நின்னா நம்ம மட்டும் தான் நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் நிக்க வேணாம். நம்மளும் வந்து இந்த திராவிடம் பாலிடிக்ஸ் மாதிரி கடைசி 6 மாசம் சும்மா கிமிக் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு ஓட்டு வாங்குறோமோ ஓட்டு வாங்கிட்டு போயிடுவோம். அதுதான் ஒரு மாதிரி விரக்தியில பேசுறேன்னா அப்படின்னு கேட்டா வந்து, ஒரு எலெக்ஷன் பார்க்கலாம், 2 எலெக்ஷன் பார்க்கலாம், 3 எலெக்ஷன் பார்க்கலாம். இது 5வது வாட்டியா நம்ம தனிச்சு நிக்கிறோம். இதை விட ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்பிடென்ட் எந்த கட்சிக்கு இருக்கும்ன்றது தெரியல. இப்போ 108 சீட்டு வாங்கியிருக்கானுங்க. வெக்கமே இல்லாம காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்திருக்கானுங்க. காங்கிரஸ்ன்றது எப்பேற்பட்ட கட்சின்றது அவங்களுக்கு சொன்னாலும் புரிய போறது இல்லை. இவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நியாயப்படுத்தணும்னுங்க. இவனுங்க என்ன சொல்றது, இவனுக்கு எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ காங்கிரஸ் கூட கூட்டணி போயிட்டு அவங்களுக்கு என்ன பேச்சு, எதுவுமே பேசுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி மக்கள்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க தேவையில்ல. ஸோ அதுவும் இல்லாம அண்ணன் வந்து இந்த பிரஸ் மீட் கொடுக்கறது, அடிக்கடி வந்து மக்களை சந்திக்கிறது, இதெல்லாம் வேணாம், அவாய்ட் பண்ணிட்டு எப்பயாச்சும் ஒரு தடவை சும்மா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இப்போ பாலிடிக்ஸ் பண்ணாதான் இப்போதைக்கு நல்லா இருக்கு போல. ஸோ அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். டெய்லி ப்ரெஸ் மீட் பண்ணி ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸோட கேள்விக்கு ஒன்று விடாம பதில் சொல்லி, இதுவே நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா அண்ணா வந்து இப்போ சில தற்கொலைங்களாம் இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்து பாலிடிக்ஸ் பார்த்துன்னு இருக்கிறாங்க இல்லையா, அவனுங்கெல்லாம் இந்த அன்று இன்று அப்படின்ற மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு என்னன்னா உங்க அண்ணன் அப்போ அப்படி பேசினாரு, இப்ப எப்படி பேசினாரு. அட தற்கொலை நாயே, ஒரு மனுஷன் ஒரு லைஃப்ல வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒன்னு புரிஞ்சு ஒன்னு பேசுவான். அது வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறி வேற ஒன்னு பேசுவான்டா. அதுக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பெரியார் ஆதரிச்சிங்க, இப்போ வந்து பெரியார என் வாயில ஏன் பெரியார்னு வருதுன்னு தெரியல, ஈவி ராமசாமி நாயக்கரை ஏன் ஆதரிச்சிங்க, இப்போ வந்து ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ போட்டு கேட்கிறானுங்க. இதெல்லாம் என்னன்னா அண்ணன் வந்து எப்படின்னா ஒரு ஒரு லைஃப்ன்றதே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கத்துக்கிற ஒரு விஷயம் தான் அது. ஒரு ஒரு டைம்ல வந்து நமக்கு ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும், இன்னொரு டைம்ல அதே ஒரு விஷயம் தப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அண்ணன் வந்து 2000 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18ல ஒரு விஷயம் பேசியிருக்கலாம். அது வந்து 2026ல அது வந்து வேற ஒரு புரிதலுக்கு அண்ணன் வந்து அது ஒண்ணு வேற ஒண்ணு பேசியிருக்கலாம். அதை வந்து இவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சீமான் மாத்தி மாத்தி பேசுறாரு. சீமான் மாத்தி மாத்தி என்னடா பேசினாரு? சீமான் அப்படியே மாத்தி மாத்தி பேசினாலும் மக்களுக்கு அதனால ஏதாவது தீங்கு நடந்திருக்கா? உங்களை மாதிரியாடா தனியா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு அடுத்தது வந்து
வேற ஏதாவது ஆனா அது சொன்ன எனக்கு கோவம் வரும். அதுக்கப்புறம் வைத்தறிச்சல பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ் தேசிய ஐடியாலஜி என்னைக்குமே வந்து இந்த ஒரு சின்ன ஒரு டிராபேக்னால என்னைக்குமே வந்து அது வந்து அழியாது. அது வந்து தமிழ் தேசியத்தை அழிக்கவே முடியாது. என்னைக்கா இருந்தாலும் தமிழ் தேசியம் வென்றே தீரும். இப்போ வந்திருக்கிற திராவிடன் பார்ட்டியான தாவேக்காவும் சேர்ந்து அழியதான் போகுது. தமிழ் தேசியம் என்னைக்கா இருந்தாலும் அது வின் பண்ணதான் செய்யும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாரும் அவங்களோட என்ன சொல்றது ரொட்டீனான லைஃப்பை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மக்களுக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் புரிய போறது இல்லை. ஆனாலும் எந்த நாம் தமிழர் ஆளுங்களும் கேட்க போறது இல்லை. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணுன்னா மக்களுக்கு நீங்க தான் போறீங்க. ஸோ ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், 100 பேர் ஒரு விஷயத்த தப்பா செஞ்சா அது சரின்னு ஆயிடாது. 100 பேர் செய்யாம நீ ஒரு விஷயத்த செஞ்சதுனால நீ தப்புன்னு ஆயிடாது. புரியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.